அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் தனது சொந்த வீடான ரிஷபராசியில் குருவுடன் இணைந்து முழு ஆட்சி பலம் பெறும் சுக்கிரனால் 19/5/2024 முதல் 14/6/2024 முடிவதற்குள் இனி யோகத்தின் உச்சியில் சஞ்சரிக்க போகும் மகர ராசியினருக்கு முழு ஆட்சி பலம் பெறும் சுக்கிர பயிற்சி பலன்கள் என்ன, குறிப்பா இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் புதனும், ரிஷபராசியில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிராச்சாரியார் எல்லா காலத்திலும் மிக சிறந்த முனிவர்களில் ஒருவர் என்று நம்பப்படுகிறது. அவர் மிகவும் கற்றறிந்தவர். ஆனாலும் அவருக்கு தேவலோகத்தில் பொருத்தமான பதவி கிடைக்கவில்லை. எனவே அவர் நிகர் உலகின் பூர்வீகவாசிகளுக்கு, அதாவது தானவர்கள், தைத்திரியர்கள் மற்றும் அசுரர்களுக்கு குரு அல்லது ஆச்சாரியராக ஆனார். அவர்களை தான் தன் சீடர்களாக்கி தேவர்களுக்கு எதிராக போரிட அவர்களுக்கு உதவினார். அவர் தேவர்களை வழிநடத்தும் அனைத்து குணங்களையும் கொண்டிருந்தார். ஆனால் அவர் உணர்ச்சிகளை, தனது புலன்களை கட்டுப்படுத்த அனுமதித்தார். இவ்வாறு அவர் பேய்களின் தலைமையை தேர்ந்தெடுத்தார். அதன் ஒரே நோக்கம் அழிவை உருவாக்குவதும் அழிவை ஏற்படுத்துவதும் மட்டுமே. சுவாரஸ்யமாக, தேவர்களுக்கு எதிராக போரை நடத்துவதற்கு முன் சுக்கிராச்சாரியார் சிவபெருமானிடமிருந்து சஞ்சீவினி மந்திரத்தை ஆசீர்வதிக்க விரும்பினார். இதனால் அவர் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட பிறகும் அவர்களின் உடலில் உயிரை செலுத்தி மரணத்திலிருந்து காப்பாற்றினார். எனவே சிவபெருமானை மகிழ்விக்க கடும் தவம் மேற்கொண்டார். அவர் ஒரு மரத்தில் தலைகீழாக தொங்கினார் மற்றும் உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்தார். எரிந்த இலைகளின் முன் வரும் புகை சுவாசித்து உயிர் பிழைத்தார். தேவர்களின் மன்னனாக இந்திரன் அவனது தவம் மற்றும் அதை நோக்கிய உறுதியை பற்றி அறிந்ததும் அவனது தபஸ்யை சீர்குலைக்க பல முயற்சிகளை மேற்கொண்டான். தொடர்ந்து இந்திரனுடைய மகள் ஜெயந்தி எரிந்த இலைகளில் மிளகாய் சேர்த்து அவரது தபஸ்யாவை குறுக்கிட முயன்றார். சுக்கிராச்சாரியார் தனது உயிரை பாதுகாப்பதற்காக தவத்தை நிறுத்துவார் என்று அவள் நம்பினாள். இருப்பினும் முனிவரின் கண்கள், மூக்கு மற்றும் வாயிலிருந்து ரத்தம் கசிந்த போதும் தலைகீழாக தொங்குவதை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள். சுக்கிராச்சாரியார் வேதனையுடன் இருப்பதை கண்டதும் சிவபெருமான் தோன்றி அவர் மேற்கொண்ட உறுதிமொழியிலிருந்து அவரை விடுவித்தார். சுக்கிராச்சாரியாரின் அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியில் இறைவன் மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் அந்த முனிவர் அசுரர்களின் குரு என்ற உண்மையை அறிந்ததும் அவருக்கு சஞ்சீவினி மந்திரத்தை அருளினார். இருப்பினும் அதை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்தார். பின்னர் சுக்கிராச்சாரியாரின் தவத்தை சீர்குலைக்க முயன்ற பிறகு ஜெயந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை வழங்குமாறு வலியுறுத்தினார். பின்னர் அவள் அவனிடம் திருமணத்திற்கு முன்மொழிந்தாள். இதனால் சுக்கிராச்சாரியாரின் மிக பெரிய எதிரியான ஜெயந்தியின் மகள் தானவர்களின் குரு பத்தினியாவார். பின்னர் சஞ்சீவினி மந்திரத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட சுக்கிராச்சாரியார் தேவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து வெற்றி பெற்றார். சுக்கிராச்சாரியார் பிருகு முனிவரின் மகனும் பக்த பிரகலாதனின் மருமகனும் ஆவார். பிருகு முனிவரின் முதல் மனைவி தக்ஷாவின் மகள் கியாதி. அவர்களுக்கு ததா விதாதா என்ற 2 மகள்களும் லக்ஷ்மி என்ற மகளும் இருந்தனர். முனிவர் தனது மகளை விஷ்ணுவுக்கு திருமணம் செய்து வைத்தார். பிருகுவுக்கு அதிகமான மகன்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவருக்கு உஷ்ணா என்று பெயரிடப்பட்டது. இது சுக்கிராச்சாரியாரின் மற்றொரு பெயராக நம்பப்படுகிறது. உஷ்ணன் தனது இளமை பருவத்தை அடைந்ததும் அவனது போதனைகளை பெறுவதற்காக அங்கீரஸ் முனிவரிடம் அனுப்பப்பட்டார். அங்கீரஸ் முனிவர் பிரம்மாவின் மகன்களில் சிறந்தவர். மேலும் அவருக்கு பிரகஸ்பதி என்ற மகன் இருந்தான். பிரகஸ்பதி சுக்கிராச்சாரியாரிடம் படித்து வந்தார். அவர்களுக்கு இடையே சுக்கிராச்சாரியார் கூர்மையான புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார்.
ஆனால் பிரகஸ்பதி ஆக்கிரஸ் மகன் என்பதால் முனிவர் அவர் மீது பாரபட்சம் காட்டினார். இது சுக்கிராச்சாரியாரை மிகவும் அரிக்கிறது. இந்த விருப்பமான சிகிச்சையால் கோபமடைந்த சுக்கிராச்சாரியார் அசுரர்களுடன் தன்னை இணைத்துக் கொண்டார் மற்றும் அவர்களின் குருவாக, ஆசிரியராக, வழிகாட்டியாக மாறினார். அதற்காக அவர் அசுராச்சாரியார் என்றும் அழைக்கப்படுகிறார். மறுபுறம் பிரகஸ்பதி தேவர்களுக்கு குருவாக விளங்கினார். ஒருமுறை குபேரரை ஏமாற்றி அவனது செல்வம் அனைத்தையும் அபகரித்தான். இது குறித்து தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த சிவன் அவரை துடித்தார். அவர் தனது தவறை உணர்ந்து சிவபெருமானை உள்ளிருந்து தவம் செய்ய தொடங்கும் வரை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சிவனின் வயிற்றில் தங்கினார். இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் சுக்கிரனுவாகிய வீரிய வடிவில் அவரை செலுத்தினார். இதன் காரணமாக அவர் ருத்ரபுத்திரன், சிவனின் மகன் சுக்கிராச்சாரியார் என்று அழைக்கப்படுகிறார். அசுரரின் தொடர்ச்சியான தோல்வியால் சோர்வடைந்த சுக்கிராச்சாரியார் சிவபெருமானை மகிழ்விக்க தவம் செய்ய முடிவு செய்தார். இதை செய்ய அவர் காட்டுக்கு சென்றார். இந்த பக்கத்தில் அவர் அனைத்து அசுரர்களையும் தனது தாயின் பாதுகாப்பில் விட்டுவிட்டார். அவர் இல்லாததால் இந்திரன் அசுரர்களை தாக்கினான். ஆனால் கியாதி மாதா இந்திரனை திகைக்க வைத்தார். பின்னர் இந்திரனை காப்பாற்ற விஷ்ணு வந்தார். அவளை எதிர்க்கும் போது விஷ்ணு அவள் தலையை வெட்டினார். பிருகு முனிவர் தனது மனைவியின் மறைவை அறிந்ததும் அவர் மீண்டும் மீண்டும் பிறவியின் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று விஷ்ணுவை சபித்தார். இதற்கு முன் விஷ்ணுவின் அவதாரங்கள் வரா, நச்ரின் மற்றும் பிற போன்றவற்றின் இருந்து தோன்றியவை. அதன் பிறகு அவர் ராமர் மற்றும் கிருஷ்ணராக பிறந்தார். மீண்டும் சுக்கிராச்சாரியாரிடம் வந்த சிவபெருமான் அவருக்கு மிருத சஞ்சீவினி வித்யா என்று சொல்லக்கூடிய மறு உயிர்த்தெழுதல் சக்தி கொடுத்தார். அதை அவர் போரில் இறந்த பேய்களுக்கு, அசுரர்களுக்கு பயன்படுத்தினார். இந்த வழியில் அவர் தேவர்கள் மீது அசுரர்களுடைய வெற்றியை ஏற்படுத்தினார். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்கிர பகவான் ரிஷபராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள் மகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். 2ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருப்பதாலும் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்பு செய்ய மாட்டாருங்க. 3இல் உள்ள ராகு மிகச்சிறந்த அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. உபஜயஸ்தானத்தில் உள்ள சர்ப்ப கிரகம் தொழில், வருமானம், எதிர்பாராத வாய்ப்புகள், புகழ் முதலிய பல விஷயங்களை முன்னெடுத்து வெற்றியை தரும் விதமா அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த ஞானக்காரகரான கேது உங்களுடைய தெய்வ சிந்தனையை அதிகரித்து புனித பயணங்களை தூண்டுவாருங்க. இதனால் இந்த தருணங்கள்ல கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. கலைஞர்களுக்கு இழந்த வாய்ப்புகள் திரும்ப கிடைக்க இருக்குதுங்க. இந்த வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க இருக்குதுங்க. அரசாங்க காரியங்களில் உள்ள தடங்கல்கள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, வாக்குஸ்தானம் சனி என்று இருப்பதால் பேசுகின்ற வார்த்தைகளும் நினைக்கின்ற எண்ணங்களிலும் தூய்மை தேவைங்க. தேவையில்லாத வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாங்க. கண்களை கவனித்துக் கொள்ளுங்க. சகோதரர் உறவுகள் உள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டாங்க. இது மாதிரியான நேரங்கள்ல உங்களுக்கு பொறுமை மிக மிக அவசியங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, உத்தியோகம் பார்க்கும் இடங்களிலும் சரி, நீங்கள் தான் சரியான வழியில் செல்கிறீர்கள் என்ற எண்ணம் வேண்டாங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்தாலே போதும் என்று கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மகர ராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, கணபதியை வணங்க, கவலைகள் அகலுங்க. சனிக்கிழமை அருகில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.